கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 24. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரனாக தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரா? அவருடைய பிதாக்கள் யார்? அந்த பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. செங்கல் அறுக்கிற வேலை. பார்வோன் அவர்களை கசக்கி புழியிறான். அந்த சமயத்தில் அந்த ஜனங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து கூப்பிடுறாங்க. ஆண்டவர் எப்படியும் நம்மளை விடுதலை ஆக்கிடுவார் என்று கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கூக்குரலிடுறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. அந்த பெருமூச்சை ஆண்டவர் கேட்டு தன்னுடைய தாசனாகிய மோசேயை பார்வோன் இடத்துக்கு அனுப்பி 10 வாதைகள் செய்து காட்டின பிறகு தான் பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விட்டான். அது பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தபோது தான் ஆண்டவரத்தில் நம்பிக்கை வச்சு கூப்பிட்டாங்க. நம்பின அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? விடுவித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் வந்து அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்களோ, நம்பிக்கை வைக்கிற அத்தனை பேரையும் அவர் விடுவிக்கிறவர் இருக்கிறார். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, ரோகத்திலேருந்து, பிசாசின் போராட்டத்திலேருந்து, உலக கவலையிலிருந்து, எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் விடுதலை நாயகன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லியிருக்கார். நானே வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்க சொன்னவர். அவரால் தான் விடுதலை. ஆகவே இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய பாரங்கள் எது வந்தாலும் நம்மை விடுவித்து நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல தாவீது நினைவுபடுத்தின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒன்றை விடுவிக்க கூடாமல் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் விடுவித்து உன் பக்கமாக இழுக்க முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.